Hello friends, நான் உங்க ASK Jhansi சுவேனா மஜ்ஹர். இப்போ எப்படி வீட்லயே நம்ம ஆக்ஸிஜன் தயாரிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது ரொம்ப ஈஸியும் கூட. எல்லா பொருட்களுமே உங்க வீட்டு மொக்குலயே கிடைக்கும். அந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணி தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்க வச்சிருக்கேன். இப்போ இத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சின்ன பிள்ளைங்களா இருந்தா பெரியவங்க சூப்பர்விஷன் இல்லாம கண்டிப்பா இத செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு கம்பஸ்டிபிள் மெட்டீரியல். அதாவது பாத்தீங்கன்னா நெருப்பு எரியறதுக்கு கூட ஆக்சிஜன் தேவையா இருக்கும். ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அங்க பக்கத்துல ஆக்சிஜன் அதிகமாச்சுன்னா நெருப்பு இன்னும் அதிகமா எரியும். அதனால இத நீங்க ட்ரை பண்றதா இருந்தா ஓபன் ஸ்பேஸ்ல வச்சு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்னோவேட்டிவான தகவல்களுக்கு இதுவரைக்கும் நம்ம ASK Jhansi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒருவேளை இதை நீங்க Facebookல பாக்குற மாதிரி இருந்தா நம்ம Facebook பேஜ் ASK Jhansi ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுப்பங்கரையில பிசுக்கா, டைல்ஸ் எல்லாம் அழுக்கா, கதவுகள்ல கிறுக்கலா, உப்பு நீரின் படிவமா, எல்லா அழுக்குக்கும் ஒரே தீர்வு ASK Jhansi மல்டி கிளீனர். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம எப்படி ஆக்சிஜன் தயாரிக்க போறோம் அப்படின்னா H2O2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடுல இருந்து H2O சொல்லக்கூடிய வாட்டரை தனியாவும் ஆக்சிஜனை தனியாவும் பிரிக்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இது ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது நான் மெடிக்கல் ஷாப்ல தான் வாங்கினேன். எல்லா ஒரு மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்கும். சோ இந்த வீடியோவை நீங்க ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கண்டிப்பா முழுசா பாருங்க. 6% சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 6%, 3% அப்படின்னு கிடைக்கும். நான் இது ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கினேன். சோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. அதுல தண்ணியில கொஞ்சம் கலந்து செடிகள் மேல தெளிச்சோம் அப்படின்னா வாடி போன செடி கூட தளைஞ்சு வரும். இதை பொதுவா நர்சரிலாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைதான். இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை நம்ம என்ன பண்ண போறோம்னா H2O2 இருக்கிறத H2O தனியாவும் O தனியாவும், அதாவது தண்ணி தனியாவும் ஆக்சிஜன் தனியாவும் பிரிக்க போறோம். இதை பிரிக்கணும் அப்படின்னா இதை டீகம்போஸ் பண்ணும். அதாவது இதை நொதிக்க வைக்கணும். நொதிக்க வைக்கணும்னா அதை டீகம்போஸ் பண்ண வைக்கணும், உடைய வைக்கணும். இந்த உடைய வைக்கும் போது தன்னை போல ஆட்டோமேட்டிக்கா இது பிரிஞ்சிடும். அது உடைய வைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டலிஸ்டா நம்ம எதை பயன்படுத்தினாலாம் ரெண்டு விஷயத்த பயன்படுத்தலாம். ரெண்டுமே நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியதுதான். அதை இப்ப என்னென்ன ரெண்டு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்து நம்ம ஒரு கண்ணாடி ஜார்ல ஊத்திக்கலாம். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை புண்ணு கிளீன் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இது மெடிக்கல் ஷாப்ல வச்சிருக்காங்க. ஸோ புண்ணை கிளீன் பண்ணும்போது அது அதுல இருக்க கிருமிகள்லாம் கிளீன் ஆகும். ஸோ இதில் நான் ஹாஃப் பாட்டில் ஊற்றி வச்சிருக்கேன். என் கையில் பட்டுச்சு, என் கைக்கு ஒன்றுமே ஆகலைங்க. இதுக்கு நான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அது கேட்டலிஸ்ட் இருந்தால் தான் டீகம்போஸ் ஆகும். அது ரெண்டு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்று என்னன்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியது. அந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு எதில் இருக்கும்னா நம்மளுடைய பேட்டரி செல் இருக்கு பார்த்தீங்களா, அதை அறுத்தம்னா உள்ள பிளாக் கலர் இருக்கும். அதுதான் மேங்கனீஸ் டை ஆக்சைடு. ஸோ அதை எடுத்து உள்ள தூக்கி போடலாம். அதை விட ஈஸியான இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னீங்கன்னா ஈஸ்ட் இந்த பன்னு நான் இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஈஸ்ட் ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். இது எசன்ஸ் கடையில கிடைக்கும் அல்லது சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். இந்த ஈஸ்ட்டை நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்ண போறோம். கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா இந்த ஈஸ்ட் இது கூட வேதிவினை நடத்தாது. ஆனா இது ஒரு மீடியமா இருந்து அந்த வேதிவினை நடக்கிறதுக்கு துணை புரியும். அவ்வளவுதான். ஸோ ஒரு பிஞ்ச் ஈஸ்ட் எடுத்து போடும்போது இதுல இருக்கிறது டீகம்போஸ் ஆகி ஆக்சிஜன் கேஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ வெளியே வர ஆக்சிஜன் கேஸை நம்ம கலெக்ட் பண்றதுக்கு பலூன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் பலூன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் ஈஸ்ட் நான் இதுல போட போறேன். ஸோ போட்டுட்டேன். போட்டோன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்அப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நுரைச்சிட்டு வர்றது தெரியுங்க. டக்குன்னு நான் இந்த பலூனை இதுல போடுறேன். போட்டுட்டு லேசா இதை நம்ம குலுக்கி விடலாம். குலுக்க பாருங்க அப்படியே நுரையா வருது பாத்தீங்களா. இப்போ ஆக்சிஜன் கேஸ் நமக்கு எஸ்கேப் ஆகி வெளியே வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. ஸோ இது டைம் எடுக்க என்ன ஆகும்னா இந்த பலூன் ஊதும். ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போட்டுட்டீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பா பத்தாது. இப்போ பலூன் உப்ப ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்போ ஆக்சிஜன் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும் டிஃபரன்ஸ்.
இப்படி தொய்வா இருந்த பலூன் வந்து இப்போ ஸ்டிஃபா ஆயிருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க இந்த பலூன் வந்து ஊதும். இதுக்கு நம்ம குலுக்கணும். குலுக்க குலுக்க கொஞ்சம் கொஞ்சமா பலூன் வந்து பெருசாகிறத நீங்க பார்க்க முடியும். கொஞ்சம் நீங்க அதிகமாவே உள்ள வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நடக்கும். பட் நான் கொஞ்சம் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால மெதுவாக தான் அது டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆக ஆக தான் இதுல வந்து ஆக்சிஜன் ஃபில் ஆகும். இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் ஃபுல்லாலாம் ஊற்றலைங்க, சும்மா கொஞ்சம் தான், ஒரு 100 ml தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால பாருங்க எப்படி வருது அப்படின்னு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இப்படியே வச்சிடலாம். நல்லா டைட்டாக ஆயிடுச்சு. இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வர்ற ஆக்சிஜன் எல்லாமே டக்குன்னு இதுக்குள்ளேயே போயிருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா அந்த ஆக்சிஜன் வந்து இந்த ஸ்பேஸையும் கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் கவர் பண்ணது போக மீதி இருக்கிற ஆக்சிஜன் தான் இப்போ பலூனுக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக நான் போட்டிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாயிடுச்சு. இப்போ அப்படியே 15 மினிட்ஸ் ஆனோன்னே கீழே வந்து வெறும் தண்ணி மட்டும் வந்துருச்சுங்க. அந்த ஈஸ்ட் போட்டதுனால தண்ணி வந்து கலங்கலா இருக்கு. மேலே வந்து பலூன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிறது தான் நமக்கு பியூரான ஆக்சிஜன். பட் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஈஸ்ட்டும் சரி ஹைட்ரஜன் பெராக்சைடும் சரி செடிக்கு நல்லது தான். இதை நான் அப்படியே எடுத்து ஒரு 20 மடங்கு தண்ணி கலந்து செடிக்கு வந்து நான் ஊற்றிட போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி இதை மூக்கு கிட்ட கொண்டு போனாலும் இது பியூர் ஆக்சிஜனாக தான் இருக்கும். நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் தான். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 550 லிட்டர் ஆக்சிஜன் தேவை மொத்தமாக. அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளே இழுக்கிற ஆக்சிஜன் நிறைய இழுப்பாங்க, வெளியே விடுறதும் நிறைய விடுவாங்க. அதாவது 20 ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணாங்கன்னா 5 ஆக்சிஜனை உடம்பு யூஸ் பண்ணிட்டு 15 வந்து வெளியே தள்ளிடும் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு. அப்போ அந்த 5 மட்டும் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 550 லிட்டர் ஆக்சிஜன் தேவை. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வச்சு நம்ம வந்து 3% அப்படின்னா 1 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணது 6%. இது வந்து 1 லிட்டர்ல இருந்து நமக்கு 20 லிட்டர் ஆக்சிஜன் கிடைக்கும். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஆஸ்க் ஜான்சி ஃபாலோ பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. நாட்டின் நலனுக்காக இந்த ஆக்சிஜனை நான் ஓபன் பண்ணி விட்டுட்டேன். இனி எல்லாரும் சுகம் பெறட்டும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். God bless you. இப்பவே வாங்குங்க ஆஸ்க் ஜான்சி. இனி வீட்டு வேலையில ரொம்ப ரொம்ப ஈஸி.